வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 12:12 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். கடவுளை அடைவது உறுதி என்ற எதிர்நோக்கு நிறை ஆன்மீக மகிழ்ச்சியும், இதயத்திலும் இல்லத்திலும் எத்துணை போராட்டம் வந்தாலும் தளராத மனமும், காலம் தாழ்த்தப்பட்டாலும் இறை வேண்டலில் நிலைத்து நிற்கும் ஜெப பற்றும் ஒருவரது சாதாரண வாழ்வை ஆவிக்குரிய வாழ்வாய், வெற்றி நிறை வாழ்வாய் மாற்றுவது உறுதி. மகிழ்ச்சி, மனதிடம், ஜெபம் மூன்றும் உலக ஆன்மீக வாழ்வை வளப்படுத்தும் முப்பெரும் மந்திரங்கள். ஜெப வாழ்வில் தளர்ச்சி வரும் பொழுது வாழ்வில் சிறு பிரச்சனைகளும் துன்பங்களும் பெரிதாய் தோன்றும். ஒன்றுமில்லாத காரியங்களுக்காகவும் மனமகிழ்ச்சி அடகு போகும். வாழ்க்கையில் மெதுமெதுவாய் இருள் வந்து கவ்வும். கடவுளை தூரமாய் வைத்துவிட்டு மற்றவைகளுக்கு அடிமையாகும் அறிவிழந்த நிலை ஆன்மீக வாழ்வை மொத்தமாய் அழித்துவிடும். எதற்காகவும் எந்த சூழலிலும் ஜெபத்தை தள்ளி போடவும் கூடாது, விட்டுவிடவும் கூடாது. நாம ஜெபம். இயேசுவே, என் வாழ்வில் துன்பங்கள் மிகும் பொழுது, மகிழ்ச்சி குறையும் பொழுது அதிகமாய் ஜெபத்தில் நிலைத்து நிற்கும் ஜெப தாகத்தை தாரும். இயேசுவே, என் வாழ்வில் துன்பங்கள் மிகும் பொழுது, மகிழ்ச்சி குறையும் பொழுது அதிகமாய் ஜெபத்தில் நிலைத்து நிற்கும் ஜெப தாகத்தை தாரும். ஆமென்.
சீராக் 6:16. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். கடவுளுக்கு பயந்து வாழ்வோருக்கு கடவுள் கொடுக்கும் ஒரு கொடை நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பார்கள். நம்மை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார்கள். யோனத்தான் தாவீதுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருந்தான். தன்னுடைய தந்தை சவுலினால் தாவீது உயிருக்கு ஆபத்து வந்தபோது யோனத்தான் தாவீதுக்கு துணையாக நின்றான். மேலும் சவுலிடமிருந்து தப்பிச் செல்ல தாவீதுக்கு அவன் உதவி செய்தான். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த தாவீதுக்கு யோனத்தானை நண்பனாக கொடுத்த கடவுள், நீங்களும் அவருக்கு பயந்து வாழ்ந்தால் உங்களுக்கும் நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்களை தருவார். அவர்கள் உங்களுக்கு நலம் அளிக்கும் மருந்து போன்று இருப்பார்கள். ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு இரக்கம் காட்டி இவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்களை கொடுப்பீராக. இவர்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற நெருக்கடிகளை மாற்றும். உமது சமாதானத்தை உள்ளத்திலும் இல்லத்திலும் ஊற்றும். இவர்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்து மனமகிழ்ச்சியோடு வாழ அருள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.